என்னென்ன மிஸ்ஸு நம்ம கிளாஸ் டெய்லி கோச்சிங் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஈவினிங்கில் வந்து ஐடிகே ஒர்க் இருக்கிறாங்களே கவுன்சிலர் பசங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, மற்ற ஏரியா பிரித்து விட்டுட்டு நீங்கள் என்னென்ன மிஸ் பசங்க மட்டும் டெஸ்ட் வைமா 1 hour. அதை சொல்லணும்னு நினச்சா ஏற்கனவே, ஆனால் முடியல. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்ன மிஸ் மட்டும் 1 hour தனியாக உட்கார வச்சுட்டு அன்றைக்கி என்ன படித்தாங்களோ அதை கொஷின் கேட்குறது, அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு டெய்லி 1 hour கொடுத்துருவேன். ஓகேவா? உங்கள் பசங்களை அட்னஸ் மட்டும் போட்டுடுங்க, மற்ற இடத்துல பிரித்து விட்டுடுங்க. நான் வந்து ஹெச்எம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், போன சொல்லிட்டேன். மற்றவங்களும் நான் சொல்லிடுறேன், கேட்டாங்கன்னா சொல்லிவிடுவேன். சரி, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கொஷின் கேட்டு 4 பேருக்கும் மாற்றி மாற்றி கொஷின் கேட்டு அந்த ஆன்சர் வந்து ரிலீவ் பண்ணணும். தப்பாக சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்க யாருன்னா சொல்கிறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன நம்ம இது பார்க்கும்போது நம்ம தான் வந்து அவர் கிளாஸை போய் பார்க்கணும். பாடம் நடத்தலான்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட்டு ஒரு அந்த கிளாஸை மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அவர் கொடுத்த ஒர்க்கை மெயின்டைன் பண்ணணும். ஏதாவது ஒர்க் கொடுத்து வந்தாருன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அந்த பசங்க விளையாட ஆரம்பிச்சிருக்குன்னா அது அவங்க கண்ட்ரோல் போயிடும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க என்ன மேக்ஸ் நடத்திருக்கிறாங்க, மேட்டெல்லாம் அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. இது ஹார்டாக இருக்கும், அதோட இது ஹார்டாக இருக்கும். அவங்க செட் கம்பல்சரி பண்ணிவிட்டாங்க. இது 2 என்னென்ன மிஸ்ஸு கம்பல்சரி பண்ணி ஆகணும். இந்த முறை நம்ம 4 பேரும் பாஸ் பண்ணணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. சேட்டை பொறுத்தவரை நீ பார்த்துக்கோ, பசங்களை பிரித்து விட்டுடு, மற்றவங்கிட்ட பிரித்து விட்டுட்டு பார்த்துக்கோ. சேட்டை நம்ம பண்ண முடியல, அவங்க படித்தா தான் அது பண்ண முடியாது. அதுதான் டெய்லி 1 hour இப்போது நம்ம சப்போர்ட் தான் பண்ண முடியுமே தவிர படிப்பிச்சு அவங்க தான் படித்தாங்க. மேட் பரவாயில்ல நம்ம சொல்லி தரலாம். சேட்டு வந்து அவங்க வந்து ரிப்பீட் ப்ராக்டிஸ் அது வழி கிடையாது. இப்போ இந்த புக்கு நல்லா யூஸ் ஆகுதுப்பா. பசங்க அவங்களே டெஸ்ட் எழுதுறாங்க, மார்க் போட்டுருக்குறாங்க. அதான் சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. முடிச்சிட்டு பிறகு தகவல் சொல்லுங்கள், நான் டெய்லி டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ எப்படி இவங்க ஈவினிங் ஐடிக்கில் 1 hour இருக்கிறாங்கல்ல, அதை ஒரு டீச்சர் வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணிப்போம், மீதி அவங்களுக்கு பிரித்து விட்டது. அதனால தான் மற்றவங்கிட்ட விடுறத நானே பார்த்துக்கிறேன். இதுவும் வெளியே தானே உட்கார போறாங்க, நம்ம இப்படியே உட்காந்து அது பசங்க உள்ள நாங்கள் 4 பேரை நான் கொஸ்டின் கேட்கறது. மொத்தம் நம்ம என்னென்ன மெசேஜ் டெய்லி பசங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்துருவோம். எப்படியும் ஆன்லைனில் எடுத்து அனுப்புறாரு இல்லை, 4 கொஸ்டின் டெய்லி எடுத்து கொடுத்துருவார். அதுக்கு என்ன சப்ஜெக்ட், நாளைக்கு என்ன சப்ஜெக்டோட டெஸ்ட் எழுதணுமோ அதை நம்ம சொல்லிடணும். அவனுக்கு அந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துட்டாருன்னா ஈவினிங் அந்த 1 hour எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு அவனுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்டு ஒரு ஜூன் ஜூலை வரையும் ஆன்சர் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வைக்கணும். ஓகேவா?